அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முக அழகு பெறுவதற்கு என்ன விதமான வாழ்வியல் முறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக அனைவருமே தங்களுடைய முகம் அழகாக இருக்கணும், வசீகரமாக இருக்கணும், பிறர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லி அனைவருக்குமே விருப்பமானதாக இருக்கும். அதற்காக இந்த சோப்பை போடுங்க, இந்த மாதிரியான பவுடரை பயன்படுத்துங்க அப்படி சொல்லி பல்வேறு விதமான விளம்பரங்களை கூட நம்ம பார்த்து பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் அடிப்படை வாழ்வியலில் அதற்கான வாழ்வியல் ரகசியங்களையும் இயற்கையாகவே அதை நம்ம அடைவதற்கான பயிற்சி முறைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வயதான காலங்களில் கூட நம்ம நிச்சயமாக இளமையாக தெரியும். உதாரணமாக ஒரு சில பேர்த்து பார்த்தோம்னாக்கா 60 வயசும்பாங்க, ஆனால் பார்த்தாக்கா அவங்களுக்கு 60 வயசு மாதிரி இருக்காது. ஆனால் பையனை பார்த்தாக்கா அதே அவருக்கு அப்பாவுக்கு 60 வயசாக இருக்கும், மகனுக்கு 38 வயசாக தான் இருக்கும். ஆனால் மகனை பார்த்தா அது மாதிரியான தோற்றத்தில் ரொம்ப தோலெல்லாம் சுருக்கமாகி ட்ரையாகவும் இருப்பார். அப்பா பார்த்தாக்கா மகன் மாதிரி ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் இருப்பார். இதெல்லாம் எப்படி சில நடிகைகள் கூட அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அவங்க வயசான காலத்தில் கூட இன்னும் இளமையான தோட்டத்தில் இருப்பாங்க. அடிப்படை வாழ்வியல் தத்துவ முறைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்மளுடைய உடலை நம்முடைய இறுதி காலம் வரை ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியும் அழகாகவும் நிச்சயமாக பாதுகாக்க முடியும். முதல்ல அகம் புறம் அப்படிங்கிற 2 வகையான பிரிவுகளில் நாம் இதை பார்ப்போம். அகம் சார்ந்து பிறக்கும்போது குழந்தை அழகாக இருக்கிறது, மனம் செயல்படவில்லை. அப்படி அழகாக இருக்கிற குழந்தையினுடைய கன்னங்கள் மென்மையாகவும் அழகாக இருக்கும்போது நம்ம அதை தொட்டு பார்க்குறோம். நமக்கு அந்த குழந்தையை பார்த்தா அட்ராக்டிவாக இருக்குது, அழகாக இருக்கிறது. குழந்தை பெரியதாகும் பொழுது அதனுடைய அழகு படிப்படியாக குறைந்து விகாரமாக மாறுகிறது. இதற்கு காரணம் என்னென்னா, நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம மனம் செயல்படாத போது அழகாக இருந்தோம். நம்முடைய மனம் எந்த அளவுக்கு விகாரமாக மாறுகிறதோ அந்தளவுக்கு முகம் விகாரமாக மாறுகிறது. ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஒருத்தருக்கு ஒரு 20 வயசில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 20 வயசில் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த 20 வயசில் மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் 50 வயசில் போய் பாருங்கள், அவர் 20 வயசில் எப்படி இருந்தாரோ அதே அளவு முகம், அதே அளவு உடல் அமைப்பு தான் இருக்கும். காரணம் என்னென்றால் அவருடைய மனம் அதற்கப்புறம் செயல்படாத போது உடலும் அதே போலவே செயல்படாத தன்மைக்கு வந்துடும். அப்படி வரும்போது அவருக்கு வயசு 50 சொல்லுவாங்க, ஆனால் ஆளை பார்த்து 20 வயசு தான் இருக்கும். எப்போ நம்ம மனம் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்குதோ நம்ம உடலும் அதுக்கு தகுந்த மாதிரி விகாரமாக மாறிக்குது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கை, டென்ஷன், அதன் அடிப்படையில் நம்முடைய முகமும் விகாரமாக மாறிவிடுகிறது. எப்பெல்லாம் நம்ம கோவப்படுறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய செல்கள் விகாரமாக மாறுகிறது. எப்பெல்லாம் சந்தோஷப்படுறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய செல்கள் அழகாக மாறுகிறது. உதாரணமாக இப்போ பாருங்கள், இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் எப்படி இருக்குது, ஒரு அழகாக இருக்கா, பார்க்குறக்கு அழகாக இருக்குது, இதனோட ஷேப்பு பார்க்குறக்கு அழகாக இருக்குது. இப்போ எனக்கு திடீர்னு கோபம் வந்துருச்சு. நான் கோபத்தில் கசக்கிறேன், இதான் என்னோடய கோபத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போ கோபத்தை வெளிப்படுத்தின பிறகு இதுதான் அந்த செல்லுடைய நிலைமை. பார்க்குறக்கு ஷேப்பெல்லாம் மாறி சுருக்கமாகி எப்படி அசிங்கமாக இருக்குது, இதனுடைய சுருக்கங்கள்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் மறுபடியும் அதே மாதிரி ஆயிடும். ஆனால் இது அடிக்கடி கோவப்படுறேன், நான் அடிக்கடி கோபத்துலேருந்து மீள்றேன், அடிக்கடி கோபத்துலேருந்து மீள்றேன். இப்போ இந்த பேப்பர் ஒரு கடத்துக்கு என்ன ஆகும், இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சு இந்த நிலைமைக்கு தான் மாறும். அழகாக இருக்கக்கூடிய ஒரு நபரே, ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே, அவங்க கோவப்படும் போது பாருங்கள், அந்த முகம் அழகாக இருக்கும் பொழுது, அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்காங்க. எல்லாருமே நீங்கள் நல்லா பாருங்கள், சிரிக்கும்போது அழகாக இருக்கிறாங்க. அது எப்படின்னா, சிரிக்கும்போது செல்கள் அழகான வடிவத்துக்கு மாறுது. சிரிக்கும்போது அதனோட தன்மை அழகாக மாறுகிறது, குளிர்ச்சியாக மாறுகிறது, அட்ராக்டிவாக மாறுது. அதனால் அந்த செல்களோட வடிவமைப்பும் அழகாக இருக்கிறது. அந்த உள்ளே எப்படி வடிவமைப்பு அழகாக இருக்கிறதோ அதே மாதிரி வெளியும் அழகாக காட்டுகிறது. அகத்தில் அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால புறத்துலேயும் அதனோட அழகு வெளிப்படுது. அதே போல் அகத்தில் கோவப்படும் பொழுது செல்கள் விகாரமாக அடையிறது. அந்த விகாரமான முகம் அந்த சமயத்தில் பார்க்கும் பொழுது அழகாக இருக்கிறவங்க கூட அசிங்கமாக தெரிகிறாங்க. இதுவே திரும்ப 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 அடிக்கடி டென்ஷன் ஆகும்போது அடிக்கடி அவங்களே அழகாக, ஒரு காலத்தில் அழகாக இருந்தவர்கள் பின்னாளில் அசிங்கமானவர்களாக மாறுகிறார்கள். இது அகம் சார்ந்த விஷயத்தில் நம்ம எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாழ்வியல் வழிமுறை. அதாவது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சிரிச்சுக்கிட்டும் இருக்கும் பொழுது, அதிகமாக சிரிக்கும் பொழுதும் முகம் அழகாக மாறுகிறது. அப்படிங்கிறது அகம் சார்ந்த விஷயம். புறம் சார்ந்த விஷயங்களில் உடல் வெப்பத்தன்மை அடையும் பொழுது முகம் கருப்படிக்கும். வெயில் போய் கிரிக்கெட் விளையாட்டு வந்துருக்காங்க அல்லது வெயில் நடந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற சொல்லி பார்க்கும்போது முகம் கருப்படிச்சு. அல்லது உடம்புக்குள்ள ஹீட் தன்மை அதிகரிக்கும் பொழுது, அதாவது நீர்த்தன்மை குறைந்து ஹீட் தன்மை அதிகரிக்கும் பொழுது முகம் கருப்படித்து அசிங்கமாக மாறுது. அப்போ முகம் ட்ரை ஆகுது, அட்ராக்டிவ் தன்மை குறையுது, கருப்படிக்குது. நம்ம முதல்ல பார்க்கும்பொழுது படிக்கிற காலங்களில் அழகாக இருந்தாங்க, இப்போ பார்த்தாக்க ஆள் ரொம்ப கருப்படித்து அசிங்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுதான் நெருப்புத்தன்மை அதிகமாகும் போது. அப்படிங்கும்போது அப்போனா நீர்த்தன்மை அதிகமாகும் பொழுது, குளிர்ச்சி அதிகமாகும் பொழுது
முகம் அழகாக இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு 10 நாளைக்கு இளநீர் குடிங்க. 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும் பொழுது உங்களுடைய முகம் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. 10 நாள் கழிச்சு அல்லது ஒரு 20 நாள் கழிச்சு மறுபடியும் செல்ஃபி எடுத்து பாருங்கள். உங்கள் முகம் அழகாக இருக்குதா இல்லையான்னு கவனிங்க. அந்த குளிர்ச்சி தன்மை உங்கள் முகத்தில் காட்டி கொடுக்கும். தினசரி இரவு படுக்கும் பொழுது ஆரஞ்சு பழம், அதாவது ஆரஞ்சு பழத்தோலை போட்டு முகத்துக்கு பூசி எடுத்தால் நம்ம முகம் பளபளப்பாக இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆரஞ்சு பழத்தோலுக்கு அந்த தன்மை இருக்குன்னா ஆரஞ்சு பழத்துக்கும் அந்த தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அந்த ஆரஞ்சு பழத்தை தினசரி இரவு படுக்க போகும்போது ஒன்று சாப்பிட்டு படுங்க. அடுத்த நாள் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் முகத்தை கவனிங்க. அந்த முகம் எப்படி பளபளப்பாக இருக்குன்னு பாருங்கள். இது 2வது. 3வதாக பேரிச்சம்பழம். தினசரி ஒரு 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வாங்க. உங்கள் முகம் ஷைனிங்காக மாறும். அதே போல் தத்துவங்களில் நெருப்புத்தன்மை அதிகரிக்கும் போது முகம் கருப்படிக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு நேர்மாறாக நம்ம உடலில் குளிர்ச்சித்தன்மை உருவாக்குவதற்காக இந்த நீர் முத்திரை பிடிங்க. இந்த நீர் முத்திரை நமது உடலில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சித்தன்மை அதிகரிக்கும். இந்த குளிர்ச்சித்தன்மை நீர்த்தன்மை அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? நீரினுடைய தன்மை என்ன? குளிர்ச்சி, அழகு, அதையெல்லாம் கொடுக்கறது தான் நீர்த்தன்மையினுடைய வேலை. அந்த நீர்த்தன்மை நம் முகத்துக்கு அழகையும் பொலிவெளிப்பையும் கொடுக்கும். ஆனால் இது எப்போ செய்யலாம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யலாம், அல்லது சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு 2 டைம் செய்யுங்க. ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த நீர்த்தன்மை அதிகப்படுத்தக்கூடிய கூலிங்கான இந்த முத்திரை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க உடம்புல குளிர்ச்சி அதிகமாகும் பொழுது வீசிங் தொலை வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கான பிரச்சனையை சரி செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரையை பிடிக்கலாம். அதே போல் இந்த பிராணமுத்திரை, இந்த பிராணமுத்திரை அதிகரிக்கும் போதும் முகத்தில் பொலிவு கிடைக்கும். ஏன்னா இது நிலமும் நீரும் சேர்ந்த தன்மை இருக்கிறதுனால ஆக்சிஜன் அதிகரிக்கிறதுனாலையும் இந்த பிராணமுத்திரை பிடிப்பதனாலையும் உங்களுக்கு முக வசீகரம் உண்டாகும். இந்த அடிப்படை தத்துவங்களை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான வாழ்வியலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது எந்த அடிப்படையில் அது நமக்கு முகப்பொழிவை கொடுக்குது, ஏன் முகம் பொலிவடைய குறையுது அப்படிங்கிறதையும் நாம் அகம்புறம் அப்படிங்கிற 2 நிலைகளையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இளமையாக வாழுங்கள், உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.